இங்க எத்தனை பேருக்கு ஸ்மார்ட்டா வாழணும்னு ஆசை? உங்க குழந்தைகளாகட்டும் நீங்களாகட்டும் ஸ்மார்ட்டா இருக்கணுங்க, ஸ்மார்ட்டா வாழணும். என் பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், அம்மா நான் நிறைய மார்க் வாங்கலன்னு கவலைப்படாத, சரி நீ எந்த ஸ்ட்ரீட்ல விட்டாலும் ஸ்மார்ட்டா வாழ்ந்துட்டு வந்துருவேன், அந்த புத்தியை வளர்த்து வச்சிருக்கேன்னா. அது ரொம்ப முக்கியம் இல்ல. மார்க் வாங்கி வச்சுட்டு என்ன பண்றது? 75 மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க், அப்பெல்லாம் 75 தான் ஃபர்ஸ்ட் மார்க். 75 மார்க் வாங்கி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்த சத்யபாமா எங்கன்னு தெரியல. 55 மார்க் தான் வாங்கினேன். பர்வீன் சுல்தானா எங்க நின்னுட்டு இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்ன, வெற்றி அடைவது என்றால் என்ன? மதிப்பெண்களுக்கு பின்னால் ஓட்டுவதல்ல, ஓட வைப்பதல்ல. அந்த குழந்தை ஸ்மார்ட்டா இருக்குதா, ஸ்மார்ட்டா வளருதா? ஸ்மார்ட்டா வளர்றதுன்னா என்ன? உங்களுடைய கருத்துக்கு விருந்தாக இருக்கக்கூடும் இந்த சொல். இது ஆங்கில வழி கல்வி கூடம் தானே. நமக்கெல்லாம் தமிழ் வழியில நமக்கெல்லாம் காக்கா கதை சொல்லியிருக்காங்க தெரியும்ல. அதை நான் சொல்ல போறது இல்ல, அது ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு, எல்லாரும் கேட்டாச்சு. ஆங்கில வழி கல்வியில சின்ன குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லி இருக்காங்க. யாராவது அந்த கதையை சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. கிராஸ் ஹாப்பர் கதை தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளான கதைங்க. ஆனா வெறுப்பாயிடுச்சு எனக்கு அதை படிச்சுட்டு. நான் எப்பவுமே குழந்தைகளுக்காக சிந்திப்பவள். அவர்களுடைய மொழி வேறு. என்னுடைய தோழி ஒருத்தி தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு சுவிட்சர்லாந்து போயிருக்கிறான். சுவிட்சர்லாந்து ஜூரிச், ஆக ஆல்ப்ஸ் மலையினுடைய உச்சம். அவ்வளவு குளிர் இருக்கும். நீங்கெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டுக்காம உட்காரவே முடியாதுங்க. அந்த மலையில போய் உட்கார்ந்துகிட்டு +2 படிக்கிற தன் குழந்தை ஃபேன் கெட்டுச்சின்னு சொல்லிட்டு போன் பண்ணா எனக்கு. அவ ஃபேன் கெட்டுச்சு பரவேன் என் குழந்தை. எதுக்கு அங்க உட்கார்ந்துக்கிறதுக்கு ஃபேன் கேக்குது? புழுக்கமா இருக்குன்னு அந்த வீட்டுல இருந்த வைதிகர் ஒருத்தர் இந்த கை ஃபேன் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. நான் அவங்க டாக்டர், அவங்க மெடிக்கல் டாக்டர். இவ்வளவு குளிர்ல எப்படி ஒரு பொண்ணுக்கு வேர்க்கும் அப்படின்னு திட்டிட்டு அந்த ஃபேனை கொடுத்துட்டு இந்த உடம்புல இருக்கக்கூடிய துணிய அத கழட்ட சொல்லியிருக்கா. கழட்டி பார்த்தா அம்மா போட்டிருக்கு குழந்தைக்கு. நாம கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கிறது ஜூரிச் தான், ஆனா குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கே. அது ஃபேன் கேக்குது, என்ன பண்றது? பனிமலையின் உச்சத்தில் உட்கார வைத்திருக்கிறேன், ஃபேன் கேட்கிறியா என்று நாம் அடிக்கிறோம். கிடையாது, அந்த குழந்தைக்கு அம்மை வார்த்திருக்கிறது, அது ஃபேன் தான் கேட்கும். குழந்தைகளை எப்படி நாம் புரிந்து கொள்வது? எந்த தாய் தகப்பன் தன் குழந்தையை முழுமையாக புரிந்து கொள்கிறார்? எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டேன்னு சொன்னேன். எல்லாரும் சயின்ஸ் படிக்கும் போது நான் கெமிஸ்ட்ரி போக மாட்டேன்னு சொன்னேன். 3 மாசத்துல திரும்பி வீட்டுக்கு வந்தேன். ஜூன் மாசத்துல போய் சேர்த்தாங்க. ஜூலை ஆகஸ்ட்ல வந்துட்டேன் வீட்டுக்கு. படிக்க முடியாதுன்னு. என்னதான்ப்பா படிக்க போறேன்? தமிழ் படிக்க போறேன். எங்க அப்பா என்ன பார்த்தார், உறுதியான்னு கேட்டார். உறுதி. அப்புறமா என் மேல குறை சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். தமிழ் தான் படிக்க போறியா? ஆமா. இப்படி பார்த்தார். மனசுல ஒரு கஷ்டம் அப்பாக்கு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா? எல்லாரும் நல்ல வேலைக்கு போயிருவாங்க, இவ தமிழ் படிச்சு என்ன பண்ணுவா? சோறு சாப்பிட்டுட்டு இருந்தார். தட்டுல வேகமா கை கழுவுனார் எங்க அப்பா. இன்னைக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு. உதறிட்டு என்னமோ செய், ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லுனார். எனக்கு அந்த அனுமதி போதுமானதா இருந்தது. மரணம் அடைவதற்கு முன் என் தகப்பன் தந்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? என் மற்ற குழந்தைகள் எல்லாம் சயின்ஸ் படிச்சாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா நீ மட்டும்தான் விருப்பமான பாடத்தை எடுத்து படிச்ச. நீ சம்பாதிக்க மட்டும் செய்யல, காசு மட்டும் நீ சம்பாதிக்கல, புகழையும் சேர்த்து சம்பாதிக்கிறாய், நீ நல்லா இருப்பேன்னு சொன்னார். சம்பாதிக்கிறதுனா வெறும் பணம் அல்ல, விருப்பமானதை செய்யணுங்க. குழந்தை விருப்பமானதை செய்வதற்கான சூழலை ஏற்படுத்துங்கள். அதற்கான விருப்பம் வெறும் கிரிக்கெட்டும் பாடல்களை கேட்பதும் சினிமாக்களை பார்ப்பதுமாக நாம் மாற்றி இருக்கிறோம். அதிலிருந்து அந்த குழந்தையினுடைய விருப்பத்தை எப்படி தடம் மாற்றுவது என்று யோசியுங்கள்.
பாலு மகேந்திரா மரணமடைவதற்கு முன்னால் எங்கள் கல்லூரிக்கு நான் பேசுவதற்காக அழைத்திருந்தேன். லஞ்ச் டைம்ல அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவர் சொன்னார், ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லித்தாங்க சார் எனக்குன்னு கேட்டேன். குருவாசகமா ஏதாவது சொல்லுங்க சார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை. என்ன விஷயங்க இது? உங்களுக்கு தெரியுமா, உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி ஓடி வந்தேன் தெரியுமா? 6 மணில இருந்து எப்படி வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? எத்தனை தடைகளை தாண்டி வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? வந்தா நீங்க எல்லாம் இருப்பீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியாது. வெறும் முருகனும் சரவணனும் இருந்தாலே போதுமானது, பேசிட்டு போயிருப்பேன் நான். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை. பாலு மகேந்திரா சொல்லி தந்தார். விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம். விரும்பியதை செய்ய வேண்டும். விரும்பியதை செய்வதற்கான சூழல் வர வேண்டும். ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம் 2வது 3வது பட்சம். வாழ்க்கையில் குழந்தைகளை ஜெயிப்பதற்கு அனுமதியுங்கள். அந்த குழந்தைகள் வரட்டும். இப்போ சொல்ற அந்த கதையை, கிராஸ் ஹாப்பர் கதைன்னு ஒண்ணு இருக்கு. பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், குழந்தைகளுக்கு தெரியும், டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சு இருக்கணும். அது ஒண்ணும் இல்லைங்க. வெட்டுக்கிளின்னு ஒரு வெட்டுக்கிளி. அதுக்கு என்ன வேலைன்னா கிட்டார் வாசிக்கும். சூப்பரா வாசிக்கும் கிட்டார். அது கிட்டார் வாசிக்கிட்டே இருந்து போய் சாப்பிட வரும், கிட்டார் வாசிக்கும். அதுக்கு எறும்பு ஒண்ணு ஃப்ரெண்டு. அந்த மரத்துக்கு கீழே எறும்பு போய், ஞாபகம் தான் கதை, அது போய் சாப்பிடும், சாப்பாடு கொண்டு வரும். ஒரு நாள் மழை, வெட்டுக்கிளிக்கு சோறு இல்லை. வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சு? தவிச்சு போய், ரொம்ப கவனமா கேளுங்க, என் வாழ்க்கை மாற்றிய கதை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையும் மாற்றலாம், உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றலாம். சிந்தனை தானே வாழ்க்கை மாற்றுவது. அவன் என்ன பண்றான்? அந்த வெட்டுக்கிளி, மழை, பசி, நேரா கீழே இறங்கி வந்து எறும்ப கூப்பிட்டு, பசிக்குது சாப்பாடு தான், கை நீட்டு. எறும்பு சொல்லுச்சான், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், பிச்சை கேட்கிற, உட்காந்து கிட்டார் வாசிட்டு இருந்த. பழக்கல்ல பாருங்க. நான் எறும்பா? வெட்டுக்கிளிங்க. எறும்புக்கு தான் தலையெழுத்து போய் சோறு எடுத்துட்டு போய் சேர்த்து வச்சு திங்கணும்னு. வெட்டுக்கிளிக்கு தலையெழுத்தா? எனக்கு தலையெழுத்து இல்ல. 10 நாள் வேலை செஞ்சீங்க. 10 நாள் வேலை செஞ்ச வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சு? 11வது நாள் அந்த எறும்பு கிட்ட வந்து சொல்லுச்சு, இந்த பாரு, என்னால உன்ன மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது. அதுக்கு நான் எறும்பா பிறந்திருக்கணும். நான் எதா பிறந்திருக்கேன்? வெட்டுக்கிளியா பிறந்திருக்கேன். மரியாதையா என் கிட்டாரை கொடு. எறும்பு சொல்லுச்சு, கிட்டார் வாங்கினா செத்து போயிருவேன். இன்னொரு வாட்டி பசின்னு வந்து கேட்டா சோறு போட மாட்டேன். ஓகேவா? ஓகே. செத்தாலும் சாவேனே தவிர, கிட்டார் வாசிக்கிட்டு தான் சாவேனே தவிர, இந்த மாதிரி கியூல எல்லாம் நிக்க மாட்டேன். நேரா கிட்டார் வாசிட்டு மேல போய் உட்காந்துருச்சிங்க. முக்கியமா இந்த அடாலசன்ட் ஏஜ்க்குள்ள போகிற குழந்தைகள் இதை கவனமா கேளு. ஒருவேளை என்ன மாதிரி எஃபர்ட்டோட உன் பெற்றோருக்கு இதை சொல்ல தெரியாமல் போகலாம். உனக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கேட்டுக்க. கிட்டார் எடுத்துட்டு போய் உட்காந்துச்சு வெட்டுக்கிளி, வாசிச்சுட்டே இருக்கு. பசிக்கும் போது போய் சாப்பிடுது. மழை காலம் வரைக்கும் தான் உயிரோட இருக்க போறோம், பரவாயில்ல, உயிரோட இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோமே அப்படின்னு வாசிக்குது. வாசிச்சுட்டே இருக்கும் பொழுது கீழே பார்த்தா எறும்புகள் போயிட்டே இருக்கு. இது என்ன பண்ணுச்சு? சே, நேத்தெல்லாம் நம்ம உழைச்சிட்டு இருந்தோம், என்னன்னு கிட்டார் வாசிக்க நிறுத்திருச்சு. இங்கதான் கவனம். என் பேச்சிலே நீங்கள் கவனப்பட வேண்டிய வினாடி புள்ளி இதுதான். கீழே பாக்குது. போயிட்டே இருந்த வெட்டுக்கிளிகள், அந்த எறும்புகள், வெட்டுக்கிளியினுடைய மியூசிக் நின்ன உடனே ஸ்லோவா போகுது. மறுபடியும் எடுத்து கிட்டார் வாசிக்குது, வேகமா போகுது. கிட்டார் வாசிக்கிறத நிறுத்துது, ஸ்லோவா போகுது. மறுபடியும் வாசிக்குது, வேகமா போகுது. வாசிக்கிறத நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்துச்சு. ஃப்ரெண்டு கிட்ட இல்ல, வேறொரு எறும்பு கிட்ட கேட்டுச்சு, இங்க வாயேன், யாரு நீ? நான் தான் கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தேன். நீதானா? சூப்பரா வாசிக்கிறப்பா. நிஜமா? நிஜமா? நான் வாசிச்சா என்ன நடக்குது?
எங்களுக்கு வலியே இல்லாம நாங்க அப்படியே போய் எங்க வேலையை முடிச்சுட்டு வரோம். என் கிட்டார் வாசிக்கிறத நிறுத்திட்டேன்னா சோம்பேறித்தனமா இருக்கு. என் கிட்டார் வாசிச்சா உற்சாகமா இருக்கு. வேலை செய்யற பலுவே தெரியல. ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு அரிசி சம்பாதிப்ப? நான் 10. ஒரு அரிசி எனக்கு தரியா? கூலியாத்தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உனக்காக நான் கிட்டார் வாசிக்கிறேன். ஓகே. ஒரு எறும்பு கிட்ட இல்ல, 1000 எறும்பு கிட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. மேல போய் கிட்டார் வாசிக்குது. சாயந்தரம் ஆன உடனே அதனுடைய பெட்டியில எத்தனை சோறு வந்துச்சு? 1000 சோறு. உழைக்கிற எறும்புக்கு 10 சோறு. விரும்பின வேலையை செய்கின்ற வெட்டுக்கிளி 1000 சோறு சம்பாதிக்கும். இவ்வளவுதாங்க சூட்சுமம். நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க. நான் விரும்பியதை செஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கிறேன்னா இல்லையா? இவ்வளவுதான் ரகசியம். விரும்புவதை செய்யுங்கள், முழுமையாக செய்யுங்கள், ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். அதை செய்வதற்கு குழந்தைகளுக்கு அனுமதியுங்கள். வெறும் கிரிக்கெட்டும் பாட்டும் இல்லை வாழ்க்கை. வெறும் டான்ஸ் இல்ல வாழ்க்கை. ஆயிரக்கணக்கான வேலைகளும் திறமைகளும் விரிந்து கிடக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த குழந்தைகளுக்கான ருசியை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் நல்ல பெற்றோர்களின், நல்ல ஆசிரியர்களின் கடமையாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். பெற்றோர்களே கவனம். நம் குழந்தைகள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றன? I am a doctor, but actually I am not a medical doctor. I did my doctorate in philosophy. Doctorate in philosophy, PhD. Philosophy and doctorate. ஆனாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு தரப்போறேன். You take it. ஃப்ரீயா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிறேன். நாளையில இருந்து உங்க குழந்தைக்கு கொடுங்க. உண்மையா சொல்றேன், உங்க குழந்தை ரொம்ப நல்லா வளரும். ஆனா கொடுக்கறதுக்கான திறமை நமக்கு இருக்கணும். இந்த தலைமுறை இருக்குல்ல, என் தலைமுறையை சார்ந்தவர்கள் ரொம்ப பாவங்க. நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. பிள்ளைங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் தலைமுறை. அதுங்க என்ன மாதிரி நம்மள ஆட்டு விக்குதுங்க. என்னுடைய அம்மா பிரஷ் வாங்கி கொடுத்துச்சுங்க எனக்கு 7ஆம் கிளாஸ்ல. இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. ராத்திரினா தலைகாணியில் வச்சுட்டு தூங்குனங்க நான். பிரஷ் காலையில எழுந்துச்சோட பிரஷ் பண்ணலாம். பிரஷ், டூத் பிரஷ் எனக்கு தெரியாதுங்க. நைட்டே தேய்க்கலாம். எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்திருக்கேன் தெரியுமா நானு? 12 வயசுல எல்லாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 12 வயசுல அப்படி குழந்தைத்தனமாக இருந்ததனால்தான் இந்த வயதில் இவ்வளவு ஞானம் பெற்று உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஏன் வயசு வந்தா என்ன பண்ணுங்க? இன்னைக்கு அந்த குழந்தைகள் கிட்ட நீங்க இன்னசென்ட் எதிர்பார்த்துருங்க பாப்போம். நீங்க சந்தோஷப்படுத்துறீங்களா உங்க பிள்ளைகளை பாப்போம். 2 விஷயத்துல முடிச்சிருந்துங்க. Why? Why not? So what? சந்தோஷப்படுத்தவே முடியலீங்க. என் அண்ணன், நான் வெளிநாடு போயிருந்த பொழுது அவன் அமெரிக்கால இருந்தான். அப்ப நான் ப்ரோக்ராம் போயிட்டு வரேன். மனசார சொல்றேங்க, ஏர்போர்ட்டுக்கு தலகரிக்க ஓடி வந்தாங்க. சுல்தானா அப்போ அவ பிள்ளை 4 வயசு. 4 வயசு. நான் சொல்றது ரொம்ப நுட்பமான விஷயங்கள். இந்த 4 வயசு குழந்தை, அவ பேர் சப்ரீன். சப்ரீன் நாசியா. எங்க அண்ணன் வந்து, சுல்தானா நீ போய் ஏர்போர்ட்ல இறங்குவல்ல, பாப்பா இவ்வளோ அவங்க வைஃப் பேரை சொல்லி 2 பேரும் வருவாங்க. உன்னை பாக்குறதுக்கு, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வருவாங்க. நான் அவங்கள வர சொல்லியிருக்கேன். பாப்பாவை பார்த்த உடனே இந்த பொம்மையை அவகிட்ட கொடுக்குறியா? அப்பா தந்தாருன்னு சொல்லி தருவியான்னு கேட்டான். நமக்கு தான் புத்தி போகும்ல. என்ன பொம்மை நான் கேட்டேன். என்ன பொம்மை அது? அது உள்ள டைம் இருக்கா உனக்கு? டைம் இருக்கு. பேட்டரி எடுத்து வச்சுக்கோ. ஆனா உள்ள அவ வரும்பொழுது நீ பேட்டரி மாட்டி தான் தரணும். இதுல இருக்கிற நுட்பம் நீங்க ராத்திரி தூங்குவீங்கல்ல, அப்ப யோசிச்சுக்கோங்க. இத நான் என்ன செஞ்சேன்? சரின்னு என்ன இதுன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க. திறந்து பார்த்தா ஒரு தவளை பொம்மை. தவளை பொம்மை. அந்த தவளை பொம்மைய அந்த பின்பகுதியில ஒரு சின்ன பிரஷர் இருக்கு.
இப்படி அமுக்குனா முன்னால இருக்குங்க பொம்மை, பின்னால இப்படி புய் அப்படின்னு சொன்ன உடனே அது 2 கண்ணும் இப்படி வெளியில வந்து ரெட் லைட்ல புய் அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுதான். அந்த பொம்மையை கொடுத்தான். நம்ம புத்தி திருப்பி நான் விலைய பார்த்தேன், எவ்வளவு விலைன்னு பார்த்தேன். அப்போ அது $7. அந்த டைம்ல $1 50 ரூபாய். நான் அண்ணன் கிட்ட கேட்டேன், டி நகர்ல 10 ரூபாய்க்கு கிடைக்கும், நான் அங்க இருந்து வாங்கி தர மாட்டேன்னா? 350 ரூபா என்கிட்ட நீ அந்த 350 ரூபா கொடுத்தா நான் 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு 340 ரூபா வைஃப் கிட்ட கொடுத்துருப்பேன்ல. என்ன இப்படி பண்றேன்னா அவன் என்ன முறைச்சு பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாங்க பேரண்டிங். தகப்பன் இல்லையா? என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? சுல்தானா, நீ இத விலையால கணக்கு போடாத, இது விலை இல்ல. பின்ன அவ அப்பாவை பார்த்துட்டு நான் வந்திருக்கேன், அத்தை அப்பாவை பார்த்துட்டு வந்திருக்கான்னு உடனே அந்த ஆசையா உன் முகத்தை பாப்பா. அப்போ அப்பா கொடுத்தாருன்னு உடனே நீ கொடுத்தன்னு வச்சுக்க, அதை நீ கொடுக்கும் பொழுது நீ இப்படி அமுக்கி கொடுத்தன்னு அது புயின்னு சொல்லும் பாரு. அப்ப அது கண் இப்படி விரிக்கும் பாரு. அந்த கண் விரிக்கிறதுக்கு தான் இந்த 350 ரூபா. அந்த சந்தோஷத்துக்கு தான் அந்த 350 ரூபாய். இது பொம்மைக்கானது இல்லைன்னு சொன்னான் என் அண்ணன். குழந்தைகளை இன்னைக்கு சந்தோஷப்படுத்துங்க பாப்போம். பாப்பா ஒரே ஐஸ்கிரீம் சாப்பிட, ஐஸ்கிரீமா, நாளைக்கு போலாம்ப்பா. நம்மளும் விழுந்தடிச்சுட்டு ஓட மாட்டோம். கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, வருதாப்பா. ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அந்த வெளியில வான்னு கூப்பிட்டுப்போம். நாங்க வந்து நிப்போமா இல்லையா? அம்மா இப்படி கண்ணை காட்டுவாங்க, உள்ள ஓடுவோமா இல்லையா? அவங்க வாங்கிட்டு வர்ற அந்த பலகார பெட்டியே பார்த்துட்டு போமா இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் செய்தா குழந்தை? இங்க பாரு, உள்ள இருந்து ஏதோ குரல் கொடுத்த என்ன கூப்பிட்ட, ஐ எம் பிஸி, படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இந்த ஸ்கூலுங்க வேற கெடுத்து வச்சிருக்குங்க நம்மள. 100% அட்டெண்டன்ஸ். என்ன பண்ண போறீங்க? 100 நாள் வந்து என்ன பண்ண போகுது புள்ள? ஒரு காது குத்துக்கு, ஒரு சாவுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போங்க. அதுக்காக அங்கேயே கூட்டிட்டு போய் வச்சுக்காதீங்க. ஒரு 95 நாள் 96 நாள் பரவாயில்லங்கிற. ஏன்பா 100 நாள் வந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு தேர் திருவிழா கூட்டிட்டு போங்க, ஒரு கோயில் திருவிழா கூட்டிட்டு போங்க. ஒரு ஆள் பங்காளி தாயாதினா என்னன்னு சொல்லித்தாங்க. அந்த ஆள் கிட்ட சொல்லிலையுமா? சரியில்லை. எந்த ஆள் கிட்டடா? 8 மணிக்கு வருவாரு, அவருதான் அப்பா. அது என்னமோன்னு தெரியல, எனக்கு சாட்டர்டே சண்டே வர அப்பாவை தான் பிடிச்சிருக்கு, டெய்லி வர அங்கிளை பிடிக்கவே இல்லைங்குது ஒண்ணு. என்ன பிரச்சனைனா கலந்து பேசுறது. அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதில்லை. நாம் எப்படி சந்தோஷப்படுத்துவது அந்த குழந்தைகளை? எப்படி அந்த குழந்தைகள் மனதிலே ஆனந்தத்தை தக்க வைப்பது? எப்படி இலக்கு நோக்கி அவர்களை செலுத்துவது? அந்த ஞானம் நமக்கு எப்பொழுது வரும்? எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்கன்னா டீச்சரா இருக்கிற எனக்கு காதே புளிச்சு போச்சுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நான் சொல்லவா, முருகன் சாருடைய வைஃப் வந்து என் கூட 8ஆம் கிளாஸ் படிச்சாங்களாம். என்னுடைய கிளாஸ் மட்டும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் பெரிய ஆள் ஆயிருக்காருன்னு தெரியுதா? சில விஷயங்களை வேற மாதிரியா பார்க்கணும், வித்தியாசமா பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறோமா நாம? 7 மணி ஆன உடனே ஒரு டிவி சீரியலை போட்டு உக்காந்துக்கிறோமே. கோகிலா எங்கே போனாள், எவ எங்க போய் தொலைஞ்சா உங்களுக்கு என்ன? 7 மணிக்கு அந்த ஆள் ஐயோ அப்பான்னு வந்து சேருவர். புள்ள வந்து தவிக்குது, பிள்ளையோட உட்காரணுமா இல்லையா? எந்த சீரியல்லையாவது எந்த பெண்ணையாவது ஒழுக்கமானவளா காட்டுறாங்களா? அவ வாழ்க்கையை குழிபறிக்கிறா, அவ வாழ்க்கையை குழிபறிக்கிறா. 2 பேரும் கண்ணாலேயே பாத்துக்கிறாங்க. 3வது ஆளுக்கு அது தெரியல, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுது. என்னது இது? இன்னொரு சூட்சமம் சொல்லவா? சுயமாக சிந்திக்கக்கூடிய பெண் எல்லா கதாபாத்திரங்களிலும், உங்க எல்லா சீரியல்களிலும் வில்லியாகத்தான் காட்டப்படுகிறாள். புத்தி இல்லாம ஏமாந்து போற பொண்ணுதான் நல்ல பொண்ணு காட்டுறாங்களா இல்லையா? அவளுக்கு எதிர்த்து ஒரு அம்மா இங்கதான் பட்டுக்கோட்டை பக்கத்துலங்க ஒரு இன்னிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சீரியல் வந்துட்டு ஒரு வயசான கிழவி சல்லா துணியை விரிச்சு அல்லா கிட்ட துவா கேக்குது.
என்ன மேல இருந்து கீழே விழுந்துருச்சான், ஏதோ ஒண்ணு ஆஸ்பத்திரியில இருக்குதான், ஐசியூல வச்சிருக்கிறாங்களாம். இன்னைக்கு சீரியல்ல தெரியுமா உயிர் போயிடுச்சா இருக்கான்னு. அது 7 மணிக்கு சீரியல், 6:30 மணிக்கு மகரிப் தொழுது. அதுக்கு நல்லா இருந்தா நல்லாவே அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். அவ மட்டும் செத்து போயிட்டா அந்த ஆட்டக்காரியினுடைய ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால இவளை எப்படியாவது, நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நம்மிடத்தில் தெளிவு இருந்தால்தான் அந்த தெளிவு நம் பிள்ளைக்கு வரும். நம்மிடத்தில் தெளிவு இருக்கிறதா? நான் இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே நம்முடைய பெற்றோரிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பழக்கம் என்ன தெரியுமா? நல்ல வார்த்தைகளை கேட்க வைப்பது. இப்படி ஒரு மரபு இருந்துச்சுங்க நமக்கு. இப்படி ஒரு மரபு இருந்தது. எங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிற என்ன தூக்கி உட்கார வச்சு பாட்டெல்லாம் கேட்க சொல்லும். பாட்டு பாட்டு நல்ல தத்துவ பாட்டு, சினிமா பாட்டெல்லாம் கேட்க சொல்லும். பட்டுக்கோட்டையில தானே இருக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு 2 நாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. சரியா? இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். 1927ஆம் ஆண்டு பிறந்தார், ஏப்ரல் 13. இன்னொரு நாள் இன்னைக்கு, அதுவும் நமக்கு தெரியாது. ஜாலியன் வாலாபாக் கொலை நடந்த 100வது ஆண்டு நாள். 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி தான் ஜாலியன் வாலாபாகில் அத்தனை பேரும் செத்தார். இன்றைக்கு அந்த நாள். நமக்கு அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. அதை பற்றி தெரிந்து கொள்வதும் இல்லை, பிள்ளைகளுக்கு சொல்லுவதும் இல்லை. தெரிந்தால் தானே சொல்லுவோம். சொல்லக்கூடிய பயிற்சி இல்லை, நல்ல வார்த்தைகளை கேட்கக்கூடிய பயிற்சி இல்லாமல் போயிட்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா யாராவது வீட்டுக்கு வந்தா ஆடாடா 5 பெரிய நிறுத்தம். ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்க இதுங்களுக்கு. அந்த சித்தப்பா பெரியப்பா எல்லாம் வருவாங்கல்ல, அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. 3/4 மணி நேரம் கேட்கணும் நல்ல வார்த்தைய, அறிவுரை கேட்டுக்கிட்டே இருக்கணும். டீச்சர் கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க, கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. குழந்தைகள் கிட்ட வந்து குழந்தைகளை வந்து ஒப்படைப்பாங்க டீச்சர்ஸ் கிட்ட. இன்னைக்கு டீச்சர் கிட்ட வந்து மல்லுக்கு நிக்கிறீங்க. என் பிள்ளை என்ன அப்படி சொல்லிட்டீங்க, நான் அப்படி அவளுத்து வச்சிருக்கிறேன், நீங்க எப்படி அப்படி கண்டிப்பா சொல்ல போச்சு, அந்த வார்த்தையை ஏன் சொன்னீங்க, இந்த வார்த்தை. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா டீச்சர்ஸ், ஐ ஹேவ் ஃபுல் ரெஸ்பெக்ட் ஆன் டீச்சர்ஸ். என் பையனுடைய எல்கேஜி டீச்சரா இருந்தா கூட கையை கட்டி, நான் பெரிய ப்ரொஃபசர், வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, PhD. ஆனா எல்கேஜி படிக்கிற என் குழந்தைக்கு டீச்சர் முன்னால் நான் கை கட்டி தான் நிற்பேன். Because he is a teacher for my son. My son is the greatest person under the sky. அவனை பாதுகாக்கின்ற அந்த ஆசிரியரை நான் தலைவணங்கி தான் பார்க்கிறேன். ஒண்ணு சொல்றேன், இவங்க கிட்ட குச்சியை புடுங்கிட்டீங்க. இப்பெல்லாம் குச்சி வைக்க கூடாது தானே சார்? குச்சியை புடுங்கிட்டீங்க. இப்ப யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா அந்த குச்சி? அது ஒண்ணு காணாம போல, போலீஸ்காரன் வச்சிருக்கான். ஒழுங்கா இவங்க கிட்டே கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் இருந்திருக்காரு. இங்க புடுங்கியாச்சு, அவன் எடுத்துக்கிட்டான். நாம அங்க போய் தவிச்சு நிக்கிறோம். முதல்ல எல்லாம் டீச்சர் வரக்கூடாதுன்னு சாமி கும்பிடுவோங்க. ஒரு வருஷத்துல ஒரு 12-13 புடவை தான் இருக்கும் டீச்சர் கிட்ட எல்லாம் முதல்ல எல்லாம். இப்ப மாதிரி கலர் கலரால கீழே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அசம்பிளிலேயே தெரிஞ்சிடும். டெய்லி அசம்பிளி இருக்கும். அப்பெல்லாம் கீழே தெரிஞ்ச உடனே நான் சயின்ஸ் டீச்சர் வந்திருக்குது, மேத்ஸ் டீச்சர் வந்திருக்குது. அப்பெல்லாம் நான் வேண்டுவேங்க, ஐயோ இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாது கடவுளே, பிரார்த்தனை தான். அப்புறம் கடவுளுக்கு சொல்லிலாம் தந்திருக்கேன். 1 வாரம் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும், 1 மாசம் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும், வேலையை விட்டே அவங்க ஓடிடுறாங்க அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை எல்லாம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. இப்போ அதே பிரார்த்தனை தான், இவன் என் கிளாஸ்க்கு வந்துடக்கூடாது. ஆமாங்க, பிரார்த்தனை மாறலைங்க, ஆள் மாறல. முதல்ல டீச்சர் வரக்கூடாதுன்னு இப்போ ஸ்டூடெண்ட் வரக்கூடாது. பயமா இருக்குங்க, உட்கார்ந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதே பயமா இருக்கு. அவ்வளவு வன்முறை, அவ்வளவு துடினம், சொல்லுகின்ற சொல்லுக்கு பொருளே இல்லாமல் இருக்கிறது. பொருள் புரிவதற்கான சொல் பயிற்சி குழந்தைகள் கிட்ட இல்ல.
அந்த மொழியை தவற விட்டு விட்டோம். எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே இருந்தீங்கன்னா பிள்ளைக்கு என்ன சொல்லுவீங்க? இல்ல, நான் ஒரு விஷயத்த தெரியாம தான் கேட்கிறேன். பேரண்டிங் பேசுறேன், வெளிப்படையா பேசுறேன். போனை வச்சிருக்கீங்களா? எல்லாரும் போனை வச்சிருக்கீங்களா? 8 மணி மேல உங்களுக்கு யார் போன் பண்றா? வீட்டுக்குள்ள ஏன் போனை எடுத்துட்டு வெளியில ஓடுறீங்க? வீட்டுக்குள்ள என்ன? முதல்ல போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவோங்க. போன் வந்துச்சுன்னா வீட்டுல இருந்து ஓடுறோம். திருட்டுத்தனம், அவ்வளவு திருட்டுத்தனம். இப்பெல்லாம் ஜாதகம் எல்லாம் பார்க்காதீங்க, சொல்றத கேளுங்க. பையனை பாத்துருங்க, பொண்ணை பாத்துருங்க. பொண்ணுடைய செல்போனை பையன் கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்துருங்க. பொண்ணு செல்போனை பையன் கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்துருங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. கல்யாணமே ஆவாது. கெடுத்து குட்டிச்சவராயிருக்கு. இதுல பிள்ளைகளுக்கு அட்வைஸ் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இன்னைக்கோங்க, உலகத்துக்கெல்லாம் போய் பேசுகின்ற நான் என் பிள்ளையை யார் வந்தாலும், பெரியவர்கள் யாரேனும் வந்தால் தரதரம் எடுத்துட்டு போய் நிறுத்தினேன். சொல்லுங்க ஏங்க, நீங்களே ஊருக்கு சொல்றீங்க, அதுக்கு என்னங்க நான் சொல்றேன்? உலகமே என் பேச்சை கேட்குது. என் பேச்சை கேட்காத ஒரு சீவனை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கு. அது இவன் தான். உங்களுக்கு தெரியுமா? நான் பேசினா தூங்குவாங்க. உலகமே விழிச்சிக்கோங்க, இது தூங்கும். கேட்டா சொல்லு, நீங்க நைட்ல தானே என்கிட்ட தமிழ்ல கதை சொல்லுவீங்க, நீங்க பேசும்போது எனக்கு துக்கமா வருது. நான் பேசும்போது தூங்குற பையன், நான் என்ன பண்றது? ஊருக்கெல்லாம் நாம் சொல்லுவோம், நம் பிள்ளையிடத்தில் எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது அல்ல உறவு. நல்ல வார்த்தைகளை கேட்க பயிற்சி குழந்தைகளுக்கு. ஒரு நாள் சொன்னா பாருங்க, என்ன வார்த்தை தெரியுமா? நீங்க நினைக்காதீங்க உங்க குழந்தைகள் உங்ககிட்ட ஸ்கூல்ல கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உங்க புத்தி அதுங்களுக்கு தந்துடணும் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். நம்ம புத்தியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கூடாது. அப்புறமா அது பயோனியர் ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஆயிடும். அதுக்கு இல்ல அந்த குழந்தை இந்த ஸ்கூலுக்கு வர்றது. அது எதுக்கு தெரியுமா வருது? அது அறிவை அதற்கு அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறது. அதன் அறிவை அதற்கு அறிமுகம் செய்ய வேண்டுமே தவிர நம் புத்தி அதற்கு தருவது அல்ல. என் பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை நான் சொல்றதுல மகிழ்ச்சி படுகிறேன். மா, don't tell me, you treat me like your friend, you treat me like your friend. என்ன உன்னுடைய ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு, உன்னுடைய ஃப்ரெண்டா என்ன நினைச்சுக்கோ, இனிமேல் சொல்லாதம்மா. அப்படி ஏன்டான்னு கேட்டேன். சொல்றாங்க, என்ன ஞானமான வார்த்தை தெரியுமா அது? அவன் சொல்றான், எனக்கு 1000 ஃப்ரெண்ட் இருக்குமா, அம்மா நீ மட்டும் தானே, நான் உன்னை அம்மாவா நினைக்கிறேமா, எதுக்குமா உன்னை நான் ஃப்ரெண்டா நினைக்கிறோங்கிறான். நீ அம்மாமா, அம்மாங்கிறது பிளேவர். தயவு செஞ்சு உங்க அப்பாவை என் அப்பாட்ட தேடாத. அதுவும் புருஷன் மாதிரி தான் இருப்பார். அவங்ககிட்ட போய் அப்பாவை தேடாத. உங்ககிட்ட என் ஃப்ரெண்டை தேட சொல்லாத. அதனுடைய விஷயங்கள் இருக்கட்டுமான்னு சொல்றான் சின்ன பையன். அறிவுரை எங்க வேண்டுமானாலும் கிடைக்கலாம். நான் ஒரு நாள் என் பையனை கூட்டிட்டு போய் 38 வருஷம் வேலை செஞ்ச என் டீச்சர் கிட்ட, அவங்க ரிட்டையர்ட் ஆகி போற ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் கிட்ட கொண்டு போய் நிறுத்தின. அப்பா அவன் 8வது படிச்சுட்டு இருந்தான். கொண்டு போய் நிறுத்திட்டேன். நான் எப்பவுமே பிள்ளைகளை இந்த மாதிரி ப்ரோக்ராம்னா கூட்டிட்டு வருவேன். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை சொல்றேன். அவங்க சரிஞ்சு இருந்ததுங்க ஸ்டேஜ். அவங்க கால் மடிஞ்சிருச்சு. ஏதோ ஒண்ணு பரிசு வாங்க வரும்போது அந்த 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 கடைசி ஃபேர்வெல், அவங்க சாப்பாட்டுக்கு போல அப்படியே கீழே இறங்கி அப்படியே மெதுவா நடக்கிறாங்க. இதோ இங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த டோர் கிராஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அதோட அவங்க காலேஜ்க்கு வர போறது இல்லை. 38 வருஷ தவம். எனக்கு என்னமோ அவங்க மனசுக்குள்ள தரதரன்னு என் பையனை கூப்பிட்டு, அவனுக்கு ஒன்னும் புரியல எதுக்கு அம்மா பிடிச்சி இழுக்குதுன்னு. நேரா கூட்டி போய் அவங்க முன்னால விட்ட ஒரு காரிடோருக்கு முன்னால் நின்றுட்டு இருக்காங்க. இப்படிதான் காரிடோர். அங்க நிக்கிறாங்க. என்ன பருவேன் மேம், நான் பாலு மகேந்திர சார் கிட்ட கேட்ட மாதிரி, மேம் என் பையன் அப்படியா, டீச்சர்ஸ் ஆர் டீச்சர்ஸ், நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ல கிளாஸஸ்ல, உங்களுக்கு தான் தெரியுமா? இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடுதுல்ல, நீங்க நினைக்கிறீங்களா உங்க குழந்தை தான் ஆடுதுன்னு? அந்த குழந்தைக்கு பயிற்சி தர்ற டீச்சர் அங்க ஆடிட்டு இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆடுவாங்க. மனசுக்குள்ள அந்த ஸ்டெப்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். பிள்ளைங்க பத்தி தெரியுமா உங்களுக்கு?
எங்க சென்னை பக்கத்துல ஒரு பொம்பளை டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. திருடன் வந்துட்டான், எல்லாத்தையும் தூக்கிட்டான். கிழவி டிவியை விட்டு கண்ணை நகர்த்தவே இல்லை. அப்படியே பாக்குது, நொடிச்சு நொடிச்சு பார்த்துட்டு இருக்கு. எப்படி பேசுறப்ப அவ என்னதான் அவளும் இந்த நல்லதுக்கு பிறந்திருந்தா இப்படிலாம் செய்யும்? இல்ல இல்ல, இது வளர்ப்பு. என்னதான் அப்படி ஒரு வார்த்தை இப்படி தனியா புலம்பிக்கிட்டு அவங்களெல்லாம் திட்டிக்கிட்டு இது பார்த்துட்டு இருக்கு டிவியை. அவன் பார்த்தான், டிவி எல்இடி, டிவியையும் தூக்கிட்டான். கிழவி சொல்லுது, டிவியை எடுக்கிற மாதிரி எல்லாம் டிவில வருது பாரு. அப்படி இன்வால்வ்மெண்ட். இவன் வந்து அப்படி இன்வால்வ் ஆயிட்டான் அவங்களுடைய பேச்சுல. போய் உன்னை துரத்துற அந்த சிங்கம் உன்னை ஒரு பாறை கிட்ட போய் நிறுத்திருச்சுன்னா அவன் நிறுத்திட்டாங்க. இப்படி பாக்குறான், பின்னால இப்படி இப்படி நின்று அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறேன். அவன் இப்படி நிக்கிறான், இப்படி நிக்கிறான், சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜன்னத் முஸ்தபா அவங்க பேர். பாக்குறான், இப்படி நின்னுட்டு கடைசியா சொன்னாங்க, உனக்கு வேற வழியே இல்லை ஹாரிஸ், வேற வழியே இல்லை. நீ போய் ஒண்ணு அது வாயை கிழிக்கணும், இல்லைன்னா அது வாய்க்குள்ள சோறா போகணும். நீ முடிவு பண்ணிட்ட, அது வாயை கிழிக்கணும்னு. 1.5 டன் சிங்கத்தை வாயை கிழிச்சு அப்படி தூக்கி போட்டடா அப்படின்னு அவன் பாருங்க, அவன் தூக்கி போட்டான். டீச்சர் சொன்னா தூக்கி போட்டுருவான், அதான் குழந்தை. போட்டாங்க. அவன் போட்ட உடனே அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, அவனுக்கு அதோட அவன் டயர்ட் ஆயிட்டான். இவ்வளவு பெரிய சிங்கத்தை தூக்கி போட்டு ஒரு 12 வயசு புள்ள டயர்டாகி அவன் நிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது அவனுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு சிங்கத்தை வாயை பிளந்து தூக்கி போடுவதற்கு, அந்த பக்கம் தூக்கி சாடுவதற்கு உனக்கு எவ்வளவு உடல் பலம் தேவை, எவ்வளவு மனதைரியம் தேவை, அதை விட கூடுதலான மனோபலம் உன் அம்மாவின் பேச்சை கேட்டு நடப்பதற்கு உனக்கு இருக்க வேண்டும்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு மனோபலம் தேவை குழந்தைகளே. வெறும் சொல்தான். அந்த சொல்லை கேட்டு நடப்பதற்கு ஒரு மனோபலம் நம் குழந்தை கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் அது விருதாவாக போகும். நல்ல வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் தொடர்ந்து பேசுவது, அதற்கு புரிகிறதோ புரியலையோ. நீங்க நினைக்காதீங்க புரியாதுன்னா. 4 மாச குழந்தைக்கே புரிய ஆரம்பிச்சிருங்க நீங்க பேசுறது. அது 40வது வயதிலே அதனுடைய குணம் நீங்கள் 4 மாதங்களில் பேசக்கூடிய சொற்களில் இருந்து தொடங்குகிறது. அதற்கு முன்னால் அதனுடைய ஃபீல்ல இருந்து தொடங்குதுன்னு சொல்லுது அறிவியல். குழந்தைகளிடத்தில் நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். ஒருவேளை அந்த குழந்தைக்கு அது புரியாமல் போகலாம், ஆனாலும் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருங்க. இன்றைக்கு காலையில் வந்த ஒரு சிந்தனையை நான் பகிர்ந்தேன். எல்லா குழந்தைகள் கிட்டையும் பெஸ்ட் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. பெஸ்ட் அப்படின்னு நம்முடைய மனசுல இருக்கிறது எதுவுமே பெஸ்ட் கிடையாது. ஐ டோன்ட் நோ த குவாலிஃபிகேஷன் ஆஃப் முருகன். என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரியாது. என்ன சார் குவாலிஃபிகேஷன்? இன்ஜினியர். பல நேரங்கள்ல எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. சம்பளம், சில இன்ஜினியர் தான் சம்பளத்தை கொடுக்கறாங்க. இந்த இன்ஜினியர் நிறைய சம்பளத்தை கொடுக்கிற இன்ஜினியர். வித்தியாசம் இருக்குல்ல? சம்பளத்தை வாங்குற இன்ஜினியர், சம்பளத்தை கொடுக்கிற இன்ஜினியர், வித்தியாசம் இருக்குங்க. வாங்குறது பெருசு இல்லைங்க, கொடுக்கின்ற தன்மையில் உங்களுடைய குழந்தைகள் வளர்கின்றனவா? அந்த நிலை நோக்கி அந்த குழந்தைகளை மேல் நோக்கி நீங்கள் அழைத்து செல்கிறீர்களா? உங்களுடைய சிந்தனையில் எந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்ததாக வைத்திருக்கிறீர்கள்? ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கூல்ல எத்தனை பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் பேருண்மை, ஒரு விஷயம், வெறும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடுற குழந்தைகளோ பரிசு பெற்ற குழந்தைகளோ தான் சிறந்த குழந்தைகள் இல்லை. இந்த இரண்டும் இல்லாமல் நம் வீட்டில் சில குழந்தைகள் இருப்பார்கள். அவங்க மார்க்கும் வாங்க மாட்டாங்க, பரிசும் வாங்க மாட்டாங்க. அவங்க யாரு தெரியுமா? பல நேரங்களில் நான் சொல்லி மேக்சிமம் சொல்றேன், இந்த நல்லா படிக்கிறவங்களுக்கும் இந்த நிறைய திறனாளிகளுக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசுறது. டேலண்ட் அப்படிங்கிறது வெறும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லைங்க. வாழ்க்கையை மிகச்சரியாக உன்னிப்பாக கவனித்தல். ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு தோட்டக்காரன் இருந்தான். அந்த தோட்டக்காரனிடத்தில் 12 சீடர்கள் இருந்தார்கள். அவன் ஒரு ஆசிரமத்தில் இருந்தான்.
ஆசிரமத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்து அவன் எல்லோரையும் அழைத்து சொன்னான், அந்த தோட்டத்தில் நீங்கள் நான் விதைத்திருக்கிறேன், நீங்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டும், இந்தாங்க 12 குடம்னு கொடுத்தான். நான் 6 மாதம் கழித்து வருகிறேன் என்றான். 6 மாதம் கழித்து வந்து பார்த்தான், எல்லா இடங்களிலும் பூக்கள் உண்டு, ஒரே ஒரு பாத்தி மட்டும் வறண்டு இருந்தது. வறண்டு இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் யாருது என்று கேட்டான். அந்த பகுதி, அந்த பாத்தி யாருது என்று கேட்டான். சண்முகம் என்று சொன்னார். சண்முகத்தை அழைத்தான். இன்று முதல் என்னுடைய ஞான பீடத்தை, அந்த வேலையை நீதான் செய்ய போகிறாய்னு சொன்னாராம். எல்லாருக்கும் ஆச்சரியம். பூக்களை மலர்த்திய எங்களுக்கு இல்லை அதிகாரம், பூக்களை மலர்த்தாத அவனுக்கு அதிகாரம், ஏன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தீர்கள் என்றால், அந்த குரு சொன்ன இந்த விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை அப்படி இருக்கிறதா என்று பாருங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நான் பானை கொடுத்தேன், இவனுக்கு மட்டும் ஓட்டை போட்ட ஒரு பானை என்னிடமிருந்து போனது. அது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இல்லை, ரேண்டமா தான் கொடுத்தேன், அது அவன்கிட்ட போயிருக்கு. சரி, அவன் அந்த தண்ணீரை ஊற்றவில்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் அவன் பானையில் தண்ணீர் மிச்சமாகவில்லை. ஆனால் அவன் 6 மாதமும் அந்த தண்ணீரை அவன் எடுத்திருக்கிறான். அந்த ஓட்டை விழுந்திருந்தாலும், தண்ணீர் வீணாகி இருந்தாலும் பரவாயில்லை, குரு சொன்னதை செய்ய வேண்டும் என்ற கடமையோடு அவன் கடமையாற்றி இருக்கிறான். எப்படி கண்டுபிடித்தீர்கள் அவன் தண்ணீர் ஊற்றி இருக்கிறான் என்று? நான் தோட்டத்தில் மட்டும் விதைகளை போடவில்லை, குளத்தில் இருந்து தோட்டத்திற்கு வருகின்ற பாதையெல்லாம் விதைகளை போட்டிருந்தேன். என் பாதைகள் எல்லாம் பூக்கள் பூத்திருந்தன. அது அந்த சிறுவனால் தான் வாய்த்திருக்கிறது. இவன்தான் எதிர்காலத்தில் இந்த ஆசிரமத்தை நடத்தக்கூடிய தகுதி பெடுத்தவன் என்று சொன்னார். நம்முடைய குழந்தைகள் கையில் பானை ஓட்டையாக இருந்தாலும் அந்த வேலையை, தன்னிடத்தில் இருக்கக்கூட அந்த ஓட்டையுடன் கூடிய அந்த விஷயத்தை அவன் எவ்வளவு முழுமையாக செய்கிறான் என்று பாருங்கள். அவள் செய்யக்கூடிய அந்த முழுமைதான் அந்த குழந்தைகளை ஒரு அதிகார நிலையில் கொண்டு போய் சேர்த்தும். நம் குழந்தைகள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் ஏதோ கற்றுக்கொள்வதற்காக அல்ல, நமக்கு ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். கடைசியா அந்த பிரிஸ்கிரிப்ஷனை சொல்லிட்டு போயிடுறேன். நாம எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்கு விட்டமின் எம் தந்து கொண்டிருக்கிறோம். விட்டமின் எம் என்றால் என்ன தெரியுமா? மணி, துட்டு, காசு நிறைய கொடுக்கிறோம். இதனால் குழந்தைகளுக்கு விட்டமின் கே வளருது, கொழுப்பு நிறைய வளருது. நாளையிலிருந்து டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நாளையிலிருந்து விட்டமின் என் கொடுங்க. விட்டமின் என் என்பது உறுதியா கொடுங்க நாளையிலிருந்து. நோ, எது கேட்டாலும் 100 விஷயம் கேக்குதா, 72 விஷயத்துக்கு நோ, 25 விஷயத்துக்கு பார்க்கலாம். தள்ளி போடுங்க, நோ சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நோ சொல்லி வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் தான் எதிர்ப்பு சக்தியோடு வளர்கின்றன. நாம் எஸ் சொல்லி வளர்த்தால், வெளியில் நோ சொன்னால் அதனால் தாங்க முடியாது. நாம் நோ சொல்லி வளர்க்கின்ற பொழுது வெளியில் உலகம் எவ்வளவு நோ சொன்னாலும் தாங்கி பிடித்து மேலே ஏறி நாம் என்னவாக அது வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த எல்லையை அது தொடும். குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுங்கள், அன்பை தாருங்கள், அறிவை தரக்கூடிய சூழலை உருவாக்குங்கள். இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.